ஆ. சரி பிள்ளைகள், இப்போ நான் உனக்கு ஒரு கதையை ஒன்று சொல்ல போறேனா. டயர்டா வந்திருக்கீங்க நம்மள சயின்ஸ் படிச்சுட்டு படின்னு படிச்சு கிழிச்சிட்டு என்ன டயர்டா வந்திருப்பீங்க. சோ உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன். உனக்கு ஆர்க்கிமீடிஸின் தத்துவம். ஆர்க்கிமீடிஸ் எங்க சரி கேள்விப்படி ஆர்க்கிமீடிஸ் அப்படின்னு சொல்லி. சோத்து. ஆர்க்கிமீடிஸ் ஒரு கதை ஒன்று நான் உனக்கு சொல்ல போறேன். ஆர்க்கிமீடிஸ் சொல்றது ஒரு விஞ்ஞானி தான். சரியா? இந்த ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானி, தோமஸ் அல்வா எடிசன், அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானி தான் ஆர்கிமிடிஸ். விஞ்ஞானி அப்படின்னு சொல்றதுக்கான சிறப்பு தன்மை என்னன்னு சொன்னா, அவரே இந்த உலகத்துல எவனும் கண்டுபிடிக்காம அவர் சிறப்பு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரா இருந்தாருன்னு சொன்னா அவர் தான் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட். உலகத்துல இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை கண்டுபிடிக்காம புதுதாக ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறாரு இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொன்னா அவருதான் விஞ்ஞானி. சோ ஆர்கிமீடிஸ் வந்துகிட்டு ஒரு நல்ல படிச்ச ஒரு மனுஷன். அந்த அவர வாப்பாவுமே என்ன மனுஷன், அவர தந்தையுமே என்ன ஒரு ஆய்வாளர். சரி, நல்லா நிறைய தேடி படிக்கிற ஒரு ஆய்வாளர் தான் ஆர்கிமீடிஸ் தந்தை. இப்ப இந்த ஆர்கிமீடிஸை வந்துகிட்டு அவர தந்தை என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு இடத்துக்கு படிக்க, நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு வாங்க, நாங்க இங்க ஊர் ஸ்கூல்ல இருந்து டவுன் ஸ்கூலுக்கு போற மாதிரி ஒரு பெரிய இடத்துல படிக்க விட்டுருக்காரு. ஆர்கிமீடிஸ் படின்னு படிச்சுட்டு வந்துட்டாரு. வந்த உடனே அந்த காலத்துல மன்னராஜ். இப்பதானே பிள்ளைகள் ஜனாதிபதி பிரதமர் அப்படி இப்படி போகுது. அந்த காலத்துல மன்னராஜ். சோ அந்த மன்னராட்சி இந்த காலத்துலடப்பா மன்னர் என்ன செய்தாரு, ஒரு கொல்லன்ட். சரி, கொல்லனா நகை செய்யறவன் யாரா நீங்க சரியா தெரியாது. கொல்லன்ட் வெப்பமே நகை செய்யற ஒருத்தன்ட்ட ஆ பொற்கொல் பொற்கொல்லன். சரி பொற்கொல்லன்ட் என்ன செய்தாரு, கொஞ்சம் ஒரு தங்க கட்டி கொடுத்து செல்றாரு. இதால எனக்கு ஒரு கிரீடம் ஒன்று செஞ்சு தாங்க அப்படி. அப்போ இவனும் என்ன செஞ்சான், கொண்டு போயிட்டு செஞ்சாச்சு. செஞ்சதோட கொண்டு போய் கொடுத்தாச்சு. அப்ப மன்னனும் போட்டு பாக்குறாரு, நல்லா இருக்குது, சுப்பிரியா இருக்குது, சட்டப்படியா இருக்கு. ஓகே. மன்னனுக்கு பெருசா நோட்டு. மன்னனுக்கு இந்த ஒரு சில ஆட்களுக்கு எப்படித்தானே பிள்ளை, நல்லா இருப்பான் ஆனா திடீர்னு மாறிடுவான். நல்லா இருப்பான் திடீர்னு மாறிடுவான். ஆனா அதுக்கு காரணம் அவன் கிடையாது. பக்கத்துல ஒரு ஆள் குத்துவார் ஊசியால. சில நல்லா குத்தி விட்டு கோலம் பாப்பானா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்ட இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம் சார். கேள்விப்பட்ட அந்த மாதிரி மன்னர் ஜாலியா கிரீடம் ஓகே நல்லா இருக்குது இந்த டைம். அமைச்சர்ல ஒருத்தன் என்ன சொல்லிக்கிறான், மன்னர் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, நீங்க கொடுத்தீங்க பெண்ணாம்பெரிய ஒரு தங்க கட்டி, ஆனா உங்களுக்கு வந்து இருக்கிறது இவ்வளவுதான். நீ கொடுத்தது பெண்ணாம்பெரிய ஒரு தங்க கட்டி, ஆனா உங்களுக்கு வந்தது இவ்வளவுதான். அவன் அடிச்சா என்ன செய்ய போறீங்க, தங்கம் சரி இவ்வளவு பெருமதி, நேற்று சொன்னேன் தங்கம் சரியான பெருமதி அப்படின்னு. அப்போ இப்ப மன்னருக்கு டவுட், என்னத்தரா இப்ப செய்யுது, இப்ப எப்படி நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் என்னன்னு பார்த்தா பிறகு மன்னர் சொல்றாரு, சரி நம்ம ஏரியாவில நல்லா படிச்ச வேணுவன் அப்படின்னு. அப்ப இந்த அரசி ஆராய்ச்சி பார்த்தா ஆர்கிமிடிஸ் தான் கொஞ்சம் நல்லா படிச்சார். சரி அவரை கூட்டுவான். ஓகே, கூட்டு வந்து ஆர்கிமிடிஸ் சொல்றான், சரி நீ படிச்ச படிப்பு உனக்கு ஒரு தொழில் ஒன்று தரப்போறேன். என்ன தொழில் சொன்னா, நான் கொஞ்சம் தங்க கட்டியை கொடுத்து இவன் செதுக்கி கொண்டு வந்து தந்திருக்கான். சரியா? நான் கொடுத்த தங்க கட்டிலே ஃபுல்லா செதுச்சு வந்திருக்கானா இல்லாட்டி இவன் மிச்சத்தை அடிச்சிருக்கானா, இதுதான் நீ கண்டுபிடி. நீ கண்டுபிடிக்கலாட்டி உனக்கு தலை போயிரு, தலை துண்டு. இப்ப சென்னத்தோட இது என்னடாப்பா, எவனோ தங்கம் கொடுத்து எவனோ செஞ்சு சும்மா இருக்கிறனா என்ன தலையடா போகணும் அப்படின்னு ஆர்கிமிடிஸுக்கு பல நாள் தூக்கமே இல்லை. தின்னங்கிட்டையும் யோசினேன், பாத்ரூம் போகிட்டையும் யோசினேன், அங்க கேர்ள் ஃபிரெண்ட மீட் பண்ண போகிட்டையும் யோசினேன், கடும் யோசினேன். தலை போயிருமே, உனக்கு ஒரு வாரம் தான் டைம். என்னடா செய்த என்னடா செய்த அப்படின்ட்டு இப்ப என்ன செய்தாரு, சரி தலை போகுது கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்ட்டு இப்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்தா உடம்பெல்லாம் ஹீட் ஆயிட்டு வேர்க்க தொடங்கிட்டு. சரி போய் குளிப்போம் அப்படின்னு வேற செய்யறாரு. பக்கி நிறைய தண்ணியை ஊத்துறாரு. பக்கின்னு தெரியும் தானே, டேங்க். ஓ சார். டேங்க் நிறைய தண்ணியை ஊத்துறாரு. நம்ம ஓ ஊத்திட்டு சார். சரி நாங்க எல்லாம் உடுப்பை போட்டுட்டு ஏதோ கட்டை சாம்பார் போட்டு சரி குளிப்போம். ஏன்னா நீங்க உடுப்பு ஆடைகளை உடுத்த ஆடைகளை உடுத்துட்டு குளிப்பீங்க, எப்படி குளிப்பீங்க எங்களுக்கு தெரியாது. நான் என்ன பொதுவா அப்படிதான் குளிக்கிறேன். என்ன ஒரு கட்டை சாம்பார் ஒரு சரம உடுத்து தான் குளிக்கிறேன். இந்த மனுஷன் இருக்கிற டென்ஷன்ல ஒன்றுமே உடுத்தாம தக்கு வாங்கிட்டான். என்ன செய்யலாம், இருக்கிற டென்ஷன்ல ஒன்றுமே இல்ல, பிறந்த மேனியின் பாக்குல அப்படியே இறங்குறார். இறங்கினத்தோட ஃபுல்லா கடந்து தண்ணி கொஞ்சம் வெளியே போய தோணிச்சு. ஃபுல்லா கடங்கிற தண்ணி என்ன செய்யுது, கொஞ்சம் வெளியே போகும். பார்த்தா தண்ணி அப்படியே தானே இருக்கணும், நான் இறங்கினாலும் அப்படிதான் இருக்கணும், ஏன் வெளியே போகுது. திருப்பி என்ன செஞ்சா, கொஞ்சம் தண்ணி எடுத்து மறுபடி டேங்க்ல போட்டு திருப்பி பாயிறாரு, போகுது. திருப்பி கொஞ்சம் ஊத்துறாரு, திருப்பி இறங்கி பார்க்கறாரு, போகுது. இப்ப இவருக்கு ஒரு யோசனை ஒன்று வருது, அடி ஃபுல்லா தண்ணி இருக்குது, நம்ம போனத்தோட நம்மளுக்கு ஏத்த தண்ணி கொஞ்சம் வெளியாருது, கண்டுபிடிச்சிட்டு
அப்படின்னு சொல்லி யுரேகா யுரேகா யுரேகான்னு சொல்லிட்டு பிறந்த மேனியோட ஊரை சுத்தி ஓட தொடங்கினான். யோசிச்சு பாருங்க, பிறந்த மோனியோட ஒருத்தன் ஊரை சுத்தி ஓடினா எப்படி இருக்கு? கண்கொள்ளா காட்சியா இருக்குமா இல்லையா? நீங்கள எல்லாம் மரண ரசிச்சு பாத்துறீமா ஜாதிய நேத்து பாத்தியாடி? நான் ஒரு சம்பவம் ஒன்று பார்த்தேன். சிவா அப்படித்தானே? சிவோ சிவா இருக்கியோ? மரியம் இருக்கீங்களா? சமா இருக்கியா? ரிசாதா நீங்கள் பாத்தீங்கன்னா அவன் ஜாதி அவன் ஓடினா நோட்டம் சட்டப்படி எரிஞ்சு இங்க இருந்து கல் விட்டு எல்லாம் எரிஞ்சு அப்படித்தானே? கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சு ஜாதி பொடிய மாதிரிலாம் கெட்ட பொட்டுல நீப்பானே அப்படி. அப்ப இவர் பிறந்த மொழியில யுரேகா யுரேகான்னு ஓடிட்டாரு. சரியா? அப்ப யுரேகான்னு சொல்றது அவன் மொழியில கண்டுபிடி. இப்போ ஓடி போயிட்டு அதே ஒண்ணும் இல்லாம போய் அரசருக்கு முன்னுக்கு எந்த தலை தப்பிட்டு அரசருக்கு முன்னு சொன்னா எந்த தலை தப்பிட்டு என்ன சொல்ற முதல்ல உடுப்பு போட்டு வாட்டு சொல்லி அவனை கொண்டு போய் ரூம்ல போட்டு ஒரு உடுப்பு போட்டு கொண்டு வந்து சரி இப்ப அவர் சொல்றாரு சரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? என்னத்தை கண்டுபிடிச்சாரு? சரி உங்களோட கிரீடத்து தாங்களே வந்தாச்சு. ஓகே கொஞ்சம் ஒரு தண்ணி வாளி ஒன்று தாங்களே குடுங்கடா. என்ன கேட்கிறான் அவ்வளோத்தையும் குடு. தண்ணி வாளியை ஃபுல்லா நிரப்பிட்டு கிரீடத்தை போடுறாரு. போட்டோடனே கொஞ்சம் தண்ணி வெளியே வரணும், அந்த தண்ணியை வேற எடுத்து வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? நீங்க எவ்வளவு தங்கம் கொடுப்பீங்க? அந்த தங்கத்துல ஏதாவது எக்ஸ்ட்ரா கட்டி இருந்தா பண்ணுவாங்களே அப்படின்றதோட சரி எக்ஸ்ட்ரா கட்டி கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அதை போடுறாரு. அதுக்கு எந்த தண்ணி வருது. இப்ப ரெண்டையும் அரசட்ட போய் காட்டுறாரு. இந்த ரெண்டு தண்ணியும் எப்படி இருக்குது? ஒரே அளவா இருக்குதா கூட இருக்குதா? ஒரே அளவா இருக்கா? ஒரே அளவா இருக்குது. இதுதான் விஷயம். அதாவது நீங்க கொடுத்தது இவ்வளவு, அதே மாதிரி அவன் செஞ்சு தந்த கிரீடமும் இவ்வளவு. ரெண்டையும் ஒரே அளவான தண்ணிக்குள்ள போடுறேன். ரெண்டுல தண்ணீர் அளவும் ஒரே மாதிரி வருது. சோ இவரு கலப்படம் செய்யவில்லை, தந்த கூடிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தந்திருக்கிறாரு என்ற தடையும் தப்பிட்டு அவரும் தப்பிட்டாரு. இந்த தடையும் தப்பிட்டு அவரும் தப்பிட்டாரு. கிளியரோ? விளைஞ்சா? இதுதான் எனது ஆர்க்கிமீடிஸின் தத்துவம். சரி சரி சம்பந்தம் இல்லாம ஆர்க்கிமீடிஸின் தத்துவம் செல்லுதாரு அப்படின்னு நீ யோசிக்கலாம். அதை நான் யூஸ் பண்ணி காட்டுறோம். சரி நாங்க மடக்கைகள் பார்த்துட்டோம், அதே மாதிரி பரப்பளவும் கனவளவும் விஷயமும் பார்த்துட்டோம், தியரிஸ் பார்த்தாச்சு. இப்போ மேற்றட பரப்பளவின் கனவளவு சம்பந்தமான கேள்விக்குள்ள இறங்குவோமா? ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே வீரர்களே செல்வோம் வாருங்கள். கவனி படம் எல்லாம் விளங்குதா? ஸ்கிரீன் எல்லாம் அழகா விளங்குதா? கேள்வி வாசிவம் பாரு. உள்ளாரை ஆரை உடைய உருளை ஒன்றின் குறித்த உயரத்துக்கு நீர் நிரம்பி உள்ளது. சரி தானே என்னையா? உள்ளாரை ஆரை உடைய சரியா ஒரு உருளை. சரி பொல் உருளை என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்மள உருளை எப்படி இருக்கும்? 17 மாதிரி இருக்குமே. உருளை 17 மாதிரி இருக்கும். 17 மாதிரி. சரி உள் ஆரே ஆரம். சரியா? அப்போ இதுல நீளம் ஆரை வந்துட்டு எவ்வளவா? ஆறாம். மைக்ரோஃபோன் ஆரை உடைய உருளை ஒன்றின் குறித்த உயரத்துக்கு நீர் இருக்குதான். ஏதோ ஒரு குறித்த உயரத்துக்கு நீர் இருக்கான் அப்படி வச்சுக்கோ. சரி நான் இவரை தான் நீர் வச்சுக்கொள்றேன். சம்திங் இவ்வளவு மாதிரி நீர் இருக்குது. சரியா? இவ்வளவு நீர் இருக்கு. ஓகே இப்படி இருக்குன்னு நீர் நிரம்பி உள்ளது. அதனுள் படத்தில் காட்டியவாறு திண்ம அரியம் ஒன்று முற்றாக அமழ்த்தப்படுகின்றது. இப்ப அரியத்தையும் நாங்க வரைஞ்சிட்டு வருவோம். யாரும் லெப்ட் ஆகாத, ஒருவேளை நீ அப்படி லெப்ட் ஆகினாலும் மறுபடி வந்து சேர்ந்துரு. சரியா? யாரும் லெப்ட் ஆகாதீங்க. ஒருவேளை உனக்கு லெப்ட் ஆகி கவரேஜ் என்ன சரி இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடி சேர்ந்துரு. முக்கியமான ஒரு பாடம் படித்தாரு. சரியா? இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு கணக்கு தான் நான் சொல்லி தருவேன், அடுத்த கணக்கு நாங்க மார்னிங் கிளாஸ்ல படிச்சு கொள்வோம். சரியா? சார் நாளைக்கு கிளாஸ் இருக்கா? ஓ இருக்கு. நேத்து கரண்ட் பேசுறா மார்னிங். சார்.
சரி உங்களோட வீடியோ ஸ்டேக் ஆகுது. எல்லாருக்கும் அப்படி வராது. இல்ல சார். ஓ சார் இல்ல சார். இல்ல மாணவர்களுக்கு கவரேஜ் பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓ சார் 11 சென்டிமீட்டர். கவரேஜ் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணலாம் தம்பி. கவனி சரியா? சொல்றான் உள் ஆரை ஆறாக உடைய உருளை ஒன்றின் குறித்த உயரத்துக்கு நீர் நிரம்பி உள்ளது. அதனுள் படத்தில் காட்டியவாறு திண்மம் அரியம் ஒன்று முற்றாக அமிழ்த்தப்படுகின்றது. அப்போது நீர் மட்டம் எச்சினால் அதிகரிக்கின்றது, உயருகின்றது. எக்ஸ் சமன் அவன் சொல்றான் எக்ஸ் சமன் 11 கீழ் பையார். இப்ப சொல்லு என்ன விஷயம்? என்ன யாரு என்னமோ கேட்டீங்க? என்ன என்ன உங்களோட வாய்ஸ் ஸ்டேக் ஆகுதா? ஸ்ட்ரெக் ஆகுதா? ஓ சார். எல்லாருக்கும் ஸ்ட்ரெக் ஆகுதாடா? இல்ல இல்ல சார். இல்ல சார். கவரேஜ் நல்லா தாண்டா இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லையே. 4G கனெக்ஷன் நல்லா இருக்குது, ரவுட்டரும் நல்லா இருக்குது, டவுன்ல வேற இருக்கிறேன், ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, கமே காட்டியனாலும் பரவாயில்ல. அது ஒன்று ஏதாவது பிரச்சனை ஒன்றா இருக்கு. சரி, இப்ப கேள்விய பார்ப்போம். என்னன்னு விஷயம்னா, இப்படி ஒரு பொருள் உருளை ஒன்று இருக்குடா. சரியா? இந்த பொருள் உருளைக்கு ஒரு குறித்த ஏதோ ஒரு சம்திங் குறித்த அளவுக்கு தண்ணியை ஊத்தி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள கொஞ்சம் தண்ணி இருக்கு. சரியா? ஃபுல்லாவும் இல்ல, கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. இந்த கொஞ்சம் தண்ணி இருக்கிற பெரலுக்குள்ள இந்த பெரலுக்குள்ள இந்த இருக்கு தானே அரியம். இந்த அரியத்தை என்ன செய்யறாங்கன்னா உள்ள போடுறாங்க. உள்ள போடும் போது என்ன நடக்கும்? இந்த தண்ணீர மட்டம் அப்படியே இருக்குமா, நடுவேறும் அதிகரிக்கும். ஆர்கிமிடிஸ் உள்ள போகிட்ட என்ன செய்யுது? தண்ணி வெளியே போகும். அந்த மாதிரி இப்ப ஃபுல்லா நிரப்புது, ஒரு ஹாஃபோ அதுக்கு விட குறவோ நிரப்பிருக்காங்க. சோ இந்த ஆள உள்ள போடும் போது உள்ள போடும் போது கொஞ்சம் தண்ணி அதிகரிக்கும். இந்த ஆள நாங்க உள்ள போட்ட விஷயம் என்ன நடக்கும்? கொஞ்சம் தண்ணி அதிகரிக்கும். சோ குறித்த அளவு அதிகரிக்குது. அந்த அதிகரித்த துண்டுதான் எக்ஸ். கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் அதிகரிக்குது. அந்த அதிகரித்த துண்டுதான் எக்ஸ். எக்ஸ் சமன் 11 கீழ் பையார். எக்ஸ் சமன் 11 கீழ் பையார் இப்படின்னு காட்டணுமா? சோ இப்போ உள்ள மனசாட்சியை தொட்டு சொல்லு. அந்த கேள்வியை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது, நடுக்கமா இருக்குது, கொஞ்சம் செய்யணுமா இருக்குது அப்படின்ற ஒரு ஆளு இல்ல. செய்யலாம் சார் அப்படின்னு சொல்றாங்க. யார் சார் இருக்கீங்களா? செய்யலாம். அறப்படிக்காம உண்மையை சொல்லுங்க. இல்ல சார் செய்யலாம். வெரி குட். அப்படி இருக்கும். சரியா? உண்மையத்தான் சொல்லணும், பேசணும். இப்ப யோசிச்சு பாரு, கேள்வி விஷயம் பார்க்கும்போது டென்ஷன் அது கொஞ்சம் இல்ல. நமக்கே மனசுக்குள்ள தோணுது என்னது, இது இதை பார்த்த உடனே உனக்கு முதல்ல அது நடுக்கம் வந்துடும். பட்டுகையா நான் என்னத்த காட்டுவேன் அப்படின்னு ஒரு நடுக்கம் வரும். இப்போ நான் கேள்வியை காட்டுறேன், அதுக்கப்புறம் இந்த விளக்கத்தை சொல்றேன், அதுக்கப்புறம் அந்த பயம் இல்லாம இந்த கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஃபீல் வருகுதா இல்லையான்னு பார்ப்போம். சரியா? மறுபடியும் நான் கேள்வியை காட்டுறேன். கேள்வியை பாரு. ஒன்றுமில்லை, ஒன்று பயப்படாது. கேள்வியை பாரு, வாசிக்கும் மெதுவா. உள்ளாரே ஆறுடைய பாரு ஆறாம். நல்லா கவனிச்சு. உள்ளாரே ஆர் ஆக உடைய உருளை ஒன்றின். சோ உருளையிட வடிவம் எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். 17 அல்லது பெரல் மாதிரி இருக்கு. 17 அல்லது பெரல் மாதிரி இருக்கு. சோ அதோட ஆரை வந்துகிட்டு ஆறாம் ஒரு பெரல் ஒன்று இருக்குதா? கொஞ்சம் நோக்கி குறித்த உயரத்துக்கு நீர் நிரம்பி உள்ளது. அப்ப அந்த பெரலுக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் இருக்குதா? எங்கட சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தான். பெரல் ஒன்று இருக்கா, ஃபுல்லா இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் மத்தி இருக்கலாம். சோ அந்த கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்குது, அதுவும் சரி. அப்ப முதலாவது லைன் ஓகேவா? முதலாவது லைன் ஓகேவா? அதுக்குள்ள பாரு, அதனுள் படத்தில் காட்டியவாறு திண்மம் அரியம் ஒன்று முற்றாக அமழ்த்தப்படுகின்றது. சோ படத்தில் காட்டியவாறு எப்படி ஒரு அரியம் ஒன்று இருக்கு. சோ அரியம் என்ன? 3 செவ்வக பக்கங்களும் 2 என்ன பக்கம்? முக்கோண பக்கம் அரியம் சொல்லுவாங்க. சோ அந்த அரியத்தை அந்த பெரலுக்குள்ள போடுறாங்க. சோ நாங்க வளமையா செய்யற விஷயம் தான். ஒரு பெரலுக்குள்ள தண்ணி கொஞ்சம் கிடக்குது, ஏதாவது ஒரு கல்லை இடத்தையே போட்டா அந்த தண்ணி மட்டும் அப்படியே இருக்காது, கொஞ்சம் கூடும். என்ன
நீ என்ன கக்குசுக்கு போறாய் வச்சுக்கவே, கக்குசுக்குள்ள போயிட்டு எல்லாம் செஞ்சு பாரு. ஒரு பக்கெட் ஒண்ணு இருக்குன்னு வச்சுமே, பக்கெட்டுக்குள்ள இன்னொரு ஜொப் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த ஜொப்ப உள்ள போட்டு பாரு, தண்ணி ஊறுதா குறையுதான்னு சொல்லி இப்படி அடுத்த பக்கம் வச்சு இப்படி அமர்த்தி பாரு, தண்ணி ஊறுதா இல்லையாண்டு. கூடுமா சார் இல்லையா? பழக்கமா ஆ? பழக்கமா யார் அது பழக்கமாட்டேட்டு? யாரு பிள்ளைல அது பழக்கமாட்டேட்டு? நசீஹா நசியா. அப்ப கூட்டிப்பா இப்படி இதுன்னு பாரு, தண்ணி கூடுதா இல்லையா? இல்லையா சரி, கூடுமா இல்லையா? கூடும் தானே, கூடும். அந்த விஷயம் தான் நான் போடுறேன். சோ அந்த கூடுத அளவு எவ்வளவு எச்சின் உயரத்துக்கு போகுதா? இந்த தண்ணி கொஞ்சம் எச்சின் உயரத்துக்கு போகுதா? இது கிளியரா? அந்த எக்ஸ் தான் யாருக்கு செல்றான்? 11 கீழ் பையார் அப்படின்னு காட்டணுமா? இது மட்டும் நான் நினைப்பேன். மத்தபடி கேள்வி எனக்கு விளங்கிச்சு, காட்டுறதுதான் தெரியல, காட்ட வேண்டிய ஆள் தான் நீ தெரியல. ஆனால் எனக்கு கேள்வி சமூகத்தில் நடக்கிற விஷயம் தான். என்னது, ஒரு டங்கி ஒன்று இருக்கு, டங்கிக்குள்ள தண்ணி இருக்குது, ஒரு இதை போட்டா உயரம், இது ஓகே. எனக்கு அந்திம கொட்டசம் மட்டும் தான் எனக்கு தெரியாது. இப்போ மனசுக்கு உனக்கு ஓகேவா? எனக்கு கொஞ்சம் கேள்வி விளையாட ஆன்சர் தான் தெரியும். நேரத்தோட கேள்வியே எனக்கு விளங்கல. இப்ப நீ கேள்வி விளையாட்டு எனக்கு ஆன்சர் மட்டும் தான் தெரியும். எவ்வளவுதானே பிள்ளை? இப்ப வா விஷயத்துக்கு வரும். இப்ப வா விஷயத்துக்கு வரும். சரி சரி, இப்படா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ எங்களுக்கு தெரியணும் இதுல விஷயம் என்னன்னா, இப்ப இவர்ல கொஞ்சம் என்ன செய்யுது, கனவுல உள்ள தண்ணி இருக்கிறார், இந்த கனவுல உள்ள தண்ணி இருக்கிறாரு. அதே நேரம் பிள்ளைகள் இப்ப இந்த எச் உயரம் வருதுதான், இந்த எச் உயரம் நான் ரெட் அளவரை நல்லா அவதானிச்சுக்க, ரொம்ப முக்கியமான விஷயம், விலகல் அடிக்கடி. ஓகேவா? இந்த எச் உயரம் உள்ள தண்ணியும் சரியா, இந்த இதுக்குள்ள போடும் போது இந்த எச் உயரம் உள்ள தண்ணியும், அதே நேரம் இவரும் இவர கனவளவும் எப்படா, இந்த எச் உயரம் வந்திருக்கிற இவர கனவளவும் பருமனில் சமனாக காணப்படுவார் என நான் கூறுகின்றேன். இது சரியா தவறா தெரியா? மூணுல ஒன்று சரி. சரி சரி சரி. இப்ப நான் இவரை கலட்டி எடுக்கிறேன், கலட்டி எடுத்து அப்படி இவரை வச்சுக்கோ. ஓகேவா? சோ இதுதான் தண்ணி. எந்த அளவுக்கு தண்ணி உயர்ந்து இருக்குது? இது ஒத்துக்கொள்றியா? இவரும் பருமன்ல எப்படி இருப்பாங்க, கனவுல எப்படி இருப்பாங்க? சமனா இருப்பாங்க. இவரை போட்ட உடனே தானே என்ன தண்ணி ஏறுது, இவரை போடலன்னா அப்படியே இருந்திருக்கு. சோ இந்த எச் உயரம் மையத்திலிருந்து பரிதி புள்ளிக்கான தூரம் r, இதை ஒத்துக்கொள்றீங்களா? சரி, இப்போ அடுத்த விஷயம் நல்லா கவனிச்சுக்கூடா, ஒரு கொள்ளுருளையின் கனவளவுக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியுமா? ஒரு கொள்ளுருளையின் கனவளவுக்கான சமன்பாடு தெரியும், அதே நேரம் ஒரு அரியத்தின் கனவளவுக்கான சமன்பாடும் தெரியும். கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் நான் நேரத்தோட, படிச்சிருக்கேன், படிக்கலாட்டி பரவாயில்ல. சோ இந்த அரியத்தை போடும் போது இந்த அளவு தண்ணி உயருது, இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த பொருள் உருளையின் கனவளவுக்கான சமன்பாடு எழுத போறோம். பொருள் உருளையின் கனவளவுக்கான சமன்பாடு அடிப்பரப்பு தர செங்குத்துயரம், அடிப்பரப்பு தர வட்டத்தின் அடிப்பரப்பு தர செங்குத்துயரம் ஆனது பொருளுருளையின் கனவளவுக்கான. சோ அடிப்பரப்பளவு சொன்னா அவட 6 சென்டிமீட்டர், சரி 6 சென்டிமீட்டராக காணப்படுகிறது. சோ ஒரு வட்டத்தின், ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு என்ன? ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு அடிப்பரப்பு தர செங்குத்துயரம், செங்குத்துயரம் எவ்வளவு? இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இது கனவளவு. V1 எடுத்துக்கோமே. இப்ப V2 இவரை காணிப்போம்பா, காணி. இப்போ ஒரு அரியம் ஒன்று எடுத்தானே சொன்னா, நல்லா கவனிச்சு, ஒரு அரியம் எடுத்தானே சொன்னா, இந்த அரியத்தின் கனவளவுக்கும் எப்படின்னு சொன்னா, இந்த அரியம் எப்படி தலை இருக்குது, இதை நீ இப்படி வச்சானே சொன்னா,
இதை இப்படி வச்சான்னு சொன்னா கீழே என்ன முகம் இருக்கும்? இதை நேரா வச்சாரு கீழே என்ன முகம் இருக்கும்? செவ்வகம். செவ்வகம். செவ்வகமா இருக்கும். அப்படியே மேல இப்படி தூக்கி நினைச்சேன்னா 3 முகமும் என்னவா இருக்கும்? டேய் செவ்வகம். செவ்வகமாடா ராஸ்கல். இல்ல. இதடா இப்படி பெரட்டுத. இதை இப்படி பெரட்டினா கீழே என்னடா? முக்கோணம் முக்கோணம். கீழே முக்கோணம் சொன்னா அடுத்த 3 பக்கங்களும் என்ன? செவ்வகம் செவ்வகம். இப்போ ஒரு அடியத்தின் கனவளவுக்கு என்ன சமன்பாடு வரும்? முக்கோண முக்கோண பரப்பு பரப்பு செங்குத்துயரம். செங்குத்தியரம். சோ முக்கோண பரப்பு பிளஸ் செவ்வக பரப்பு என்ன? முக்கோண பரப்பும் செவ்வக பரப்பும் வந்துச்சுன்னா இவ்வளவு வரும். சோ எங்களுக்கு முக்கோண பரப்புக்கான ஒரு முக்கோணியின் பரப்பளவுக்கான சமன்பாடு தெரியும். அடிகர அரகர அடிகர செங்குத்து உயரம். அதே நேரம் பிளஸ் யார எடுக்கணும்? ஒரு செவ்வக பரப்பு. சோ செவ்வக பரப்புக்கானது யாரு? சாரி செவ்வக பரப்பு இல்ல கனவளவு என்னடா? மேற்கள பரப்பு தான். செங்குத்து உயரம் என்ன? அதாவது இவரை உயர்த்தினு சொன்னா அவர் உயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. இவரை இப்படி பெரட்டி நினைச்சா கீழே அடிப்பரப்பு தர செங்குத்தியரம். அடிப்பரப்பு தர செங்குத்தியரம். அடிப்பரப்பு யாரு? முக்கோணிட பரப்பு. செங்குத்து உயரம். கிளியரோ? ஓ சார். செங்குத்தியரம் எவ்வளவு? சரியா? ஓகே. இப்போவா இதுக்கான பேசிக்ஸ் அடிப்படை விஷயத்தை பெருமானது போடும் ஆற. ஓகே. இப்ப வருத்த முக்கோணிட பரப்பளவு காண்றதுக்கு அடி ஓகே, சாரி அரை ஓகே. அடியை நீ எதை எடுக்கலாம்? 6 எடுக்கலாம். பிரச்சனை உண்டு. 6 தர செங்குத்தியரம் எவ்வளோடா? 2 தர 11. இதை சொல்றீங்களா? ஓகே. டேய் நான் என்ன செஞ்சேன் ஆரம்பத்துல இவர கனவளவும் எப்படி இருக்கு? பரமல்ல சமனாக இருக்கும். சோ நான் v1 சமன் v2 னு கொடுக்கணுமா? அதாவது இவர கனவளவு v1 னு கொடுத்தேன், இவர கனவளவு v2 னு கொடுத்திருக்கேன். சோ v1 சமன் v2 னு கொடுக்கணுமா எனக்கு? சோ எனக்கு v1 தெரியும் யாரு? πr வர்க்கம் * h. அதே மாதிரி எங்களுக்கு v2 தெரியும் யாரு? அரை தர அடி 6 தர செங்குத்தியரம் 2 தர 11. இது சொல்றீங்களா? எங்களுக்கு இப்படி தரப்புல உங்களை மாதிரி இன்னொருத்தன் வளர்ந்துடக்கூடாது. வளர்ந்தாம பிடிச்சி இல்லாமக்கிட்டு தான் அடுத்த வேலை. நான் நாசமா போனாலும் பரவாயில்லை, நான் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை. ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான்னு சொன்னா அவனுக்கு நிம்மதியே இருக்கப்படாது. அவனை நம்மள மாதிரி ஒத்தனிக்கா அப்படியே நிம்மதியா இருக்க விடுறதே கிடையாது. இதுதான் சமூகத்துல நடக்கிற விஷயம். ஓகேவா? அதே விஷயம் தான் நடக்க போது பாரு. இங்க பாருடா, இங்க கீழே 2 மேலே 2 எப்படி பாக்குறதுக்கு ஒரே மாதிரி. சரியா? ஒரே குடும்பத்துக்குள்ள அடிச்சடி சாவுற பேத்தரிப்பீங்க. ஒரே குடும்பமா இருப்பான், ஒத்த உயர்ந்துட கூடாது, அவனை மட்டம் தட்டி அவனை இல்லாம வைக்கிறது. இது ஒரே குடும்பம். அதே நேரம் ஒரே குடும்பத்துல விஷயம் முடிஞ்சு அதுக்கு பிறகு பாக்குற பக்கத்து குடும்பத்தை பாக்குறேன். பாக்குறானா அவனை இல்லாம அவனை எப்படி? சரி சரி, பக்கத்து குடும்பத்தை பார்த்தாக்க அவனே 6 வர்க்கம் சொன்னா என்ன அர்த்தம்? 6 தரா. ஒத்துக்கொள்றியா? இங்கால ஒரு 6 இருக்கா? இந்த 6 இங்காலைக்கு ஒரு 6 கேன்சல் பண்ணிடணும் சொன்னா, இந்த 6 இங்காலைக்கு ஒரு 6 கேன்சல் பண்ணினா நல்லா கவனிச்சுக்கோ. மிச்சமா இருக்குது யாரு? இங்கால யாரு? அந்த 2 இல்லா போயிட்டு இந்த 6 இல்லா போயிட்டு யார் மட்டும் மிச்சம்? 11 மட்டும் மிச்சம். சோ ஆன்சர் கேட்டது எப்படி? x சமன் 11/πr. h எங்கால போட்டுட்டு 11 πr என்ன செஞ்சில போய் பிரிக்கும். எவ்வளவுதான்? சரி இப்ப சொல்லு. அடுத்த கேள்வி. r சமன் 1.38 சென்டிமீட்டரும்
பை சமன் 3.142 எனில் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எச்சின் பெறுமதியை முதலாம் தசமதானத்துக்கு காண்க. சரி. இப்ப நாங்க மடக்கையின் விஷயம் பார்த்துட்டு என்னடா பார்த்தோம் தானே? சரி. இப்ப அத நான் சொன்னேனா இல்லையா, இந்த கேள்வி செய்யறதுக்கு நாங்களுக்கு எந்த 2 தியரிகள் கட்டாயம் தேவை நான் சொன்னேன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்படி ஒரு கனவளவு சம்பந்தப்பட்ட கேள்வி வந்தா எங்களுக்கு 2 முக்கியமான சப்ஜெக்ட் தேவை. இவர் இல்லாட்டி அவர் இல்ல, அவர் இல்லாட்டி நீ இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் நீ இல்லை, 2 பேரும் இல்லை என்றால் கேள்வி இல்லாம போயிடும். தெரியும் தானே? நீங்க சொன்னீங்களா உங்களோட லவ்வர்ஸ், நீ இல்லாட்டி நான் இந்த உசுரையே விட்டுருவேன்டா, நீ அடி நீ இல்லாட்டி நான் செத்து போயிருவேன், அந்த மாதிரி 2 பேரும் செத்து போங்க, பிரச்சனையே ஒன்றே இல்லைங்க எனக்குள்ள. சரியா? ஆனா எங்களுக்கு இவர் தேவை. கனவளவு பரப்பளவு கனவளவு வேணும்னு சொன்னா மடக்கைன விஷயம் இப்போ தேவை. ஓகேவா? அதுதான் நான் மடக்கைன விஷயத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். கவனி, எங்களுக்கு தெரியும் எக்ஸ் பெருமானம் எக்ஸ் சமன், கவனிச்சுக்கோ, எக்ஸ் சமன் 11/πr என்ன 11/π. பைட பெருமானம் எவ்வளவு தந்திருக்கிறான்? 3.142 142. ஆக பெருமானம் எவ்வளோடா? 1.38. சோ இவர அடிப்படையாக வச்சு நான் மடக்கை அடிப்படையாக வச்சு இவர பெருமானத்தை கேட்கிறேன். என்ன மடக்கை இடத்தை கிழிச்சிருக்கமா நாங்க நேத்துல இருந்து இப்போ வந்து எச்ச மறந்துரு, இந்த எச்சின விஷயத்த மறந்துரு. இப்படி ஒரு கேள்வியை கேட்டா எங்களுக்கு மடக்கை ரீதியாக ஆன்சர் கொடுக்க இயலுமா? ஏதாவது கொஞ்சம் ஓகே. இப்போ இத மடக்கைக்கு மாத்தணும். முதலாவது இந்த பெருமானத்தை மடக்கைன்னா என்ன? மடக்கைன்னா என்ன பிள்ளை? கஷ்டமான ஒரு கணக்க லேசான முறையில செஞ்சு துல்லியமான ஆன்சரை கொடுக்கறதுதான் மடக்கை. டேய் எவன்டாலும் பரவாயில்ல, லெப்ட் ஆகுறியா, லெப்ட் ஆயிட்டு மறுபடி வந்துருக்கு. சரியா? முக்கியமான விஷயம். உனக்கு கவரேஜ் என்ன கத்தனாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சுட்டு மறுபடி வந்துரு, இல்லாட்டி கஷ்டமே கஷ்டம். இப்போ இவரை நாங்க என்ன செய்ய போறோம்? 2 பக்கமும் லோக் கொடுக்க போறோம். log x சமன் log 11 கீழ் 3.142 தர 1.18. இதுல ஏதாவது எனக்கு பிரச்சனை, வயிற்று வலி, தலை குத்து அப்படின்னு சொல்லி இருக்கா? எங்களுக்கு மடக்கையின் விஷயத்துல பேசிக் சமன்பாடு தெரியும். log m என்னன்னு பெருக்கினா செய்யும் தனித்தனியா கூட்டுப்படும். அதே log m இன் கீழ் n அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? தனித்தனியா கழிப்படும். இதுதான் பேசிக்கான விஷயம். வேற சோ இவரை என்ன செய்யறாங்க? பிரிக்கிறார். இவரை பிரிக்கிறார். அது எனக்கு தெரியும். சரியா? அதே நேரம் இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? பெருக்குறாங்க. சோ நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இவருக்கு இவங்க ஃபுல்லா பிரிக்கிறாங்கன்னா இவருக்கு முன்னுக்கு சை வரணும். ஆனா இவங்க 2 பேருக்கு இடையில சக வரணும். இப்போ நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்றோம்? சரியா? கவனி, இவருக்கு log 11ல இருந்து கழிப்படுவாங்க இவங்க. இதை தூள்றியா? ஓ சரி. ஆனா இவங்க 2 பேர் பெருக்கப்பட்ட இவங்க என்ன செய்வாங்க? தனித்தனியாக கூட்டுப்படுவாங்க. என்ன கூட்டுப்படுவாங்க? 3.142 சக log 1.38. இந்த ஸ்டெப் கிளியரோ? ஓ சார் கிளியர். ஓகே, அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்ப இவங்களுக்கு எல்லாம் நாங்க என்ன செய்யணும்? யாரு கொடுக்கணும்? விஞ்ஞான சம்பந்தமான ஒரு விஷயம் கொடுக்கணும். என்ன விஞ்ஞான சம்பந்தமான ஒரு விஷயம் கொடுக்கணும். log இந்த 11 அப்படின்னு 4 எடுத்தோம்னு சொன்னா நான் மேல் அவருக்கான ஷமிஹா வீடியோ பண்ணுங்க.
அழகா இருக்கீங்க. தமிஹா சரி வீடியோ பண்ணிட்டு சரி ஓகே. 11 அப்படின்னு ஆளுக்கு விஞ்ஞான முறை குறிப்பீடு கொடுத்த சொன்ன எப்படி வரும் பிள்ளைகள்? 1.1 இந்த தசம் எத்தனை தரப்பு போயிருக்குது? ஒரு தானே. So 10 1. அடுத்தது இவர் அப்படி அழகா இருக்கிறார், எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன 3.14 நிமிஷம் அது அப்படியே இருக்கிற சொன்னா 10 0. இவர் எந்த கரைச்சலும் இல்லை. 1.38 என்னல சோ 10 நாட். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோ? இல்ல சார். போடுவோம்பா 11க்கு நான் போட போறேன். 1.1 தரேன் 11 மைக்கெல் ஆஃப் பண்ணிக்கோ. லோக் இவருக்கு என்ன வரும்? 3.142 தர 10 சக இவருக்கு வரும் லோக் 1.38 தர 10 எது கிளியரா? இப்ப நாம என்ன செய்ய போறோம்டா, இந்த 1 இருக்கிறார் நல்ல மனுஷன். இவங்கள்ல யாரு நல்ல மனுஷன்? இந்த 10 இருக்கிறார் நல்ல மனுஷன். பாக்குறதுக்கு யாரு மாதிரி நான் நேற்று சொல்லி தந்தேன்? நல்ல மனுஷன் யாரு மாதிரி? எங்கள மாதிரி சார். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா அவங்க இருக்கிறார். 1 மேல பாரு 10 மேல் 1 இருக்காரு. ஓ 1 தாசம் சிறப்பியல் அதுல தான் சொல்லுவாங்க சிறப்பியல். சரியா? இங்க 10 0 தாசம் சக இங்கே 10 0 கொஞ்சம் இருங்கடா ஒரு நிமிஷம் கீழே என்ன. ஓகே இப்போ இந்த ஆட்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? மடக்கை பார்க்கணும். முதலா பார்ப்போம் பாரு. 11க்கு பார்த்துட்டு வரோம்பா. 11 தானே பிள்ளை வேணா? பாப்போமா? 11க்கு யாரு இருக்காங்க? சரியா? 11ல 0 யாரு? 0 414 என்ன? 11க்கு பாரு பிள்ளை 11 சொன்ன யாரு வருவாங்க? அடுத்தது 0 0 பெருமானம் என்ன? 0 4 1 4. அஸ்கான் இருக்கீங்களா? வேற அக்ஷான் நேத்து இந்த விஷயம் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் என்ன? ஓகே நல்லா கவனிச்சுக்கடா. 11 செல்லும் போது அது நேத்து ஒரு இடத்துல நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அதை நான் சொல்ல மறந்துட்டு நானும் நோட் பண்ணல, நீங்க நோட் பண்ணல, பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு தெரியும் தானே 11 பாரு. இதுல 11 தான் நீ பாக்கணும். 11 பார்த்தா என்ன? 0ல இருக்கிற இடம் யாரு? 0 4 1 4. இது கிளியர் தானே பிள்ளைகள்? 31ல 31 42. அப்ப முதலா பார்க்க போறோம் 31 எங்க இருக்கிறாரு? இந்த அறிக்கை பார்த்தாச்சு. அதுல 4 அதுக்கப்புறம் 4 அதுக்கப்புறம் 2. 31ல 4வது இடம் பார்ப்போம். இது 0 1 2 3 4. 4வது இடம் யாரா? 49 69 என்ன? 49 69 69. அதோட எத்தனாவது ஆளை கூட்ட போறேன்னு சொன்னடா? 2வது ஆளை பார்த்து சொல்ல எனக்கு. அடுத்த பெட்டியில 3 என்ன? இப்ப அதை வேற வச்சுக்கோங்க இப்போதைக்கு. சரி அடுத்த ஆளை பார்த்துட்டு வந்துருமே. அடுத்த ஆள் எனக்கு வேணும் 13ல 8 13 0 1 2 3 4 5 6 7 1399. இப்ப வா நிரப்பி விட்டு வந்துருவோம். சிறிய பிரச்சனை வேறும் பிரச்சனை. இவருக்கு கண்டுபிடிச்சிருக்க நாங்க போட்டிருக்கேன்டா 49 63ஓட 3 கூட்டணும். 3 கூட்டினா 6 என்ன? 6 மறுபடி 6 9 4. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா உனக்கு? இல்ல சார். இங்க வந்து 1399
டேய் நீங்க தான் பாத்து என்ன செஞ்சீங்க, நான் போடல. ஒரு ரெண்டு படிச்சலப்படா. சரி சார். இவர் அப்படியே வச்சுக்க, நல்ல மனுஷன் பாவம். இவர் ரெண்டு பேரும் பெஸ்ட் கூட்டுவோமா? இவர் ரெண்டு சரி பேரும். சார். சரி சார். எங்கடா அடம் கிடக்கு, இங்க வா கூட்டுவோம். 0.496 கூட்டப்புறம் யாரு? 0.139 இதை கூட்ட தெரியா, கூட்டி சொல்லு. 9 மாறி கூட்டினா 15 மறுபடியும் 9 ஆறே கூட்டினா 15 5 அந்த ஒன்றை கூட்டினா 16 6 6 மறுபடியும் 9 3 கூட்டினா 12 கொண்டு 13 3 1 மிச்சம். மறுபடியும் 1 கூட்டினா 5 5 1 6 என்ன வரும்? சைபர் தாசா 6 சைபர் தாசா சார் 3142 என்னமா அவரு மடக்க 3142 மடக்க 49 69. சூரா எத்தனைடா? 31 இல்ல 42. ஓ வா பாத்துட்டு வரும். அதான் சரி, நீங்க தான் பார்த்து சரி, நான் உங்களோட மேல பொறுப்பு போட்டேனே. சரி அது நாங்க பாக்கல, நீங்க பாத்து. 49 69. கொஞ்சம் பாப்போம். 31ல 42 பாப்போம். 31ல 42 எங்கடா? 31 தான் இருக்கு. 31ல 4வது எடுத்து பாப்போம். வா 1 சாரி 0 1 2 3 49 55 நாலாவது இடம் சார். 4வது சார் 69 49 69 69 சார். 69 நிமிஷம் என்னடா? அடுத்தது 3 சுவர் என்ன? 3 அப்ப கூட்டின நிமிஷம்னா எத்தனை வரும்டா? 12க்கு 2 1 மிச்சம் 7 4 9. அப்ப 49 72 வந்திருக்குமே. ஓ சார். வெரி குட் வெரி குட். இப்ப வா 49 72 இப்ப கூட்டோம்பா. அவதான் இப்ப இருக்கணுமே. இப்படிதான். வெரி குட். எனக்கு கொஞ்சம் கண் பார்வை வரவிடப்பா, வயசு இருக்காங்க. 9 2 கூட்டுங்க. 11 மறுபடியும் 9 7 கூட்டினா 16 16 17 ஒன்று மிச்சம். மறுபடி 9 3 கூட்டினா எத்தனை? 12 வரும். 12 13 மறுபடியும் 1 4 கூட்டினா 5 5 கொண்டு 6 என்ன? அப்ப 0.6 3 1 என்ன? ஓ சார். ஓ சார் 7 1 டேய் 6 3 7 1 டேய் இவரை கழிச்சு காட்டு எனக்கு. அடுத்தது இங்கால இருக்கு. யாரும் சொன்னா 1.04 14ல இருந்து கழிக்க போறீங்க. 0.637 வாங்க. 4 கொண்டு போனா 3 ஒன்லி வேலை போ. படம் எடுத்தா 11 11 வேலை போடா 4. இப்போ 3 ஆயிடுச்சு. 3 3 போனா 0 இங்க 0ல இருந்து 6 போ. படம் எடுத்தா 10 10ல 6 போனா 4 அசம் 0. கிளியரா? ஓ சார். 0.404. இப்போ இவனுக்கு நாங்க என்ன லொக்கு பார்க்கணும்? அங்கு லொக்கு பார்க்கணும். யாரா? லொக்கு பார்க்கணும். என்னடா நான் இங்க எடுத்துட்டு வரேன். இவர் அழிக்கிறேன் இந்த துண்டை சும்மா. இடம் இல்லா சுட்டி நாங்க அழிக்கிறேன்னு. யாருக்கு அண்டி லொக்கு பார்க்க போறான்பா? அண்டி லோக் யாருக்குறா? 0.404. இதுல இவரு நம்மட முடியும் 0 அடுக்கு என்ன? அவர் நம்மட முடியும் தானே, எந்த பிரச்சனையுமே 0 அடுக்கு. இவருக்கு தான் பார்க்க போறோம். இவருக்கு நான் என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். கிளியர் ஆயுது? சரி, இப்ப கவனி 40 43 எங்க இருக்குன்னு பாப்போம். 25 அந்த செக்ஷன்ல 25 36 4000 சொச்சம் பாப்போம். 40 43 43டா இவர்தான் வராரு என்ன? ஓ சார். ஓகே, அப்ப 25ல எத்தனை இடம்? 25ல எத்தனை இடம்?
மூணாவது இடம் 25ல மூணாவது 3 இடம். 6. மூணாவது இடம் 25ல மூணாவது இடம் வந்தாச்சு. இன்னும் எத்தனை தேவைடா நமக்கு? இன்னைக்கு அதுல எத்தனை இருக்குது? 31. 12 12 தேவை அப்படின்னு ஏழு. அப்படியே வா 12 லைனுக்கு. தேவை. 12 பாப்போம் வா. 12 சரி, இது எத்தனாவது இடம்? ஏழு. 7 3 4 5 6 7வது இடம் என்ன? 25 25 37 வரும். 25 37 37. சரி சரி, இப்ப கவனி. சரி இப்ப கவனி. இப்ப இവിടത്തിൽ தசம் வச்சாச்சு. இவத்தெல்லாம் கட்டாயம் நாங்க இവിടத்தில் தசம் வச்சே ஆகும் என்ன? ஓகே. 10 0 அடுக்கும்னு சொன்னா அந்த பெருமானம் அப்படியே தான் வரும். ஏதாவது மாற்றம் நிகழும், அந்த தசம் அசையாது, நியூட்டன்ல நிக்கும். அதை ஒத்துக்கொள்றியா? ஒருவேளை 10 1 வந்திருப்பது இங்கால வலசை போயிருக்கு. 10 சய ஒன்று இருப்பது இங்கால போயிருக்கு. 10 0 சொன்னா அசைய மாட்டார், அப்படியே இருப்பார். அப்போ 2.537 இதுல பெருமானம். இதுல பெருமானம் எவ்வளவு? 2.537 சென்டிமீட்டர். இப்ப சொல்லுங்க பிள்ளைகளோ,